மிஸ்டு கால் கிடக்குது. ஹலோ 5 வாட்டி போன் அடிச்சிட்டேன், மிஸ்டு கால் ஆயிட்டே இருக்கு. எங்கம்மா போன? இல்லங்க, துணி வேற சாயந்தரம் இருந்துச்சா, அதான் துவச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலான்னு போயிட்டேன். வந்து பாக்குறேன் அதுக்குள்ள 5 மிஸ்டு கால். சரி போன் போடவா வேண்டாமான்னு யோசிச்சேன். ஒர்க்ல இருப்பீங்களே அப்படின்னு நினைச்சுதான் யோசிச்சுட்டு போட்டேன். இப்போ லஞ்ச் டைம் தானே, அதான் உனக்கு கால் பண்ணேன். சரி துணி என்ன வாஷிங் மிஷின்ல போட்டு கையால துவைச்சிட்டு இருந்தியா? கையால தான் துவைச்சேன், வாஷிங் மிஷின்ல எங்க அழுக்கு போகுது, அதான் பார்த்தேன். நல்லா ஊற வச்சு நல்லா அடிச்சு துவைச்சாச்சு. அம்மா தாயே, அழுக்கு போலன்னு அடிச்சு துவைக்கன்னு என் சட்டை பேண்டெல்லாம் கிழிச்சு நாரா தும்பாக்கிறாத. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நல்லா நீட்டா துவைச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். பளிச்சு படிச்சு மின்னல் அடிக்கும். சரி மின்னல் அடிக்கட்டும். சாப்பிட்டியே என்ன? இன்னும் சாப்பிடல, இனிமேதான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? இவ்வளவு தான் சாப்பிட்டீங்க? நிறைய சாப்பிட்டீங்களா குறைய சாப்பிட்டீங்களா? சாப்பாடு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? என்ன குழம்பு வச்சிருக்காங்க, என்ன கூட்டு வச்சிருக்காங்க? வடிவேலு சொன்ன மாதிரி லிஸ்ட் பெருசல்ல போகுது. அப்பப்பா எத்தனை கேள்வி. ஆனா இனிமேதான் சாப்பிட போறேன். என்ன சாப்பாடுன்னு தெரியல. என்ன நம்ம ஊர் மாதிரிலாம் சாப்பாடு கிடைக்காது, ஏதோ கிடைக்காதோ சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். சரி 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி நீ கரெக்ட் டைம் சாப்பிடுன, நீ சாப்பிடாம இருந்துறாத. அம்மா எங்க? அத்தை வெளிய உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஏங்க போன் அடிச்சீங்களா உங்களுக்கு? அம்மாக்கு தான் முதல்ல போன் அடிச்சேன், எடுக்கல. அப்புறம் உனக்கு போன் அடிச்சேன், நீனும் எடுக்கல. என்னன்னு தெரியலையே. நான் வேணா போனை கொண்டு கொடுக்கட்டுமா அத்திட்ட? இன்னைக்கு பேசுறீங்களா? வேண்டாம் யாழினி, நான் அம்மா கிட்ட பிறகு பேசிக்கிட்டேன். சரி அங்க எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லையில? என்ன பிரச்சனை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க எந்த பிரச்சனையும் இல்லையேங்க, ஜாலியா இருக்கணும். நாங்க 2 பேரும் அத்தை சமைக்கிறாங்க, இப்ப 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஜாலியா இருக்கு. நீங்க மட்டும்தான் இல்லங்கிற குறை. இங்க அத்தை பேசுனதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா அப்புறம் சங்கடப்படுவார். எதுக்கு நம்மளால பிரச்சனை? இல்ல நான் சும்மா தான் நாட்டுக்கு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. சரி வைக்கட்டுமா? சரிம்மா சாப்பிடுன்னா கரெக்டா. நான் இருக்கும்போதே யாழினி கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. நான் இருந்தனால அங்க எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. நான் இல்லாத நேரம் பார்த்து ஏதாவது ஒண்ணு யாழினி கிட்ட சொல்லிடக்கூடாதே எங்க அம்மா. அதை நினைச்சதான் கொஞ்சம் சங்கடமா இருந்து. இப்போ போன் பண்ண போறதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே ஊருக்கு போய் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிய வந்துச்சு, வேற ஒரு முடிவை மனசுல வச்சிருக்கேன், அததான் நடத்தணும். அப்படின்னு ஒரு மிஸ்டேக் கால் விட்டாச்சு. இப்போ வந்துருவேன், பறந்து வந்துருவேன் இருக்கு. நல்ல உட்காந்துக்கோ. நல்லா உட்கார்ந்துறேன் டி. சரியா உட்கார்ந்து. கிளம்பு சின்ன பொண்ணு, என் புருஷன் வரதுக்குள்ள போஸ்ட் ஆபீஸ்ல போய் துட்டு எடுத்து சீக்கிரம் வரணும். அது டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடலாம், கூட்டம் இருக்காது. ஏடி 4 மணிட்டு சொன்னியா? நம்ம எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரூபாய் போடும்போது 4 மணி நீங்களும் ஆளுக்கு 2000 போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தீபாவளி வரும்போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம், அந்த பண்டிச்சிட்டு வேண்டாம் ஒரு மண்ணை கட்டி வேண்டாம்னு சொன்னோம்ல. 4 மணி ரொம்ப ரப்பு பிடிச்சிட்டு போவாங்க நீங்க எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸ் நோக்கி. அங்க எங்க வட்டி குறையதானே கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம், என்கிட்ட துட்டு இல்ல ஒண்ணு இல்ல, நானே கஷ்டப்பட்டு லொண்டை அடிச்சிட்டு தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலக்கா, நம்ம முன்னேறது போட்டிருக்கோம். அட அப்படியா? நானே கேட்கவே இல்ல பத்துக்கா. 4 மணி போட்டிருப்பவளுக்கு நினைச்சேன். நீனு துட்ட வாங்கிட்டு போய் எங்க உள்ளதெல்லாம் திக்கி வந்து போடவே இல்ல, அதே மாதிரி அவங்களதையும் எங்கிட்ட இருந்து போட்டிருப்பவளுக்கு நினைச்சேன். நீங்க கிளம்புமா? சரி கிளம்பட்டி. சங்கீதா கிளம்பு கிளம்பு. சங்கீதா எவ்வளவு பார்க்கல, நல்ல வேலை. எஸ்கேப். நகலே, நான் தலையோட முக்காட போட்டுட்டு எங்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை, see you. ஏ பாவி மக்கா, 4 மணி தலையோட முக்காடு போட்டுட்டு எங்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, பேக் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்க. யாரா இருக்கும்? நம்ம பின்னாலே ஒரு ஆள் நின்னு சிரிக்க மாதிரியே இருக்க. ஒருத்தர் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அந்த படியில தான் ஏறி வரேன், அந்த படியில தான் இறங்கி போறேன். ஒரு நாள் கூட இப்படி எனக்கு அடிபட்டு டேமேஜ் ஆனது இல்லையா? பயங்கரமெல்லாம் அடி விழுந்திருக்கு. என்னடா இது? திரும்ப திரும்ப நம்ம பின்னால இருந்து யாரோ ஒரு ஆளு சிரிக்க மாதிரியே இருக்க. ஆனா ஆளை காணலையே. அது வந்து மனசு சிரிக்க மாதிரியே இருக்க. அடியே நீலாமரி, ஏற்கனவே உன்னை எல்லாரும் காமெடி பீஸுங்காவோ, நீ எல்லாம் ஒரு வில்லியாங்காவோ. அதுக்கு ஏத்த மாதிரி நீனு நடந்துக்கிடாத. ஆரம்பத்துல எப்படி அமர்க்களமா இருந்த அதே மாதிரி அமர்க்களமா இருக்கணும். எவனா இருந்தா எனக்கு என்ன, யாரு சிரிச்சா எனக்கு என்ன, நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு. அப்படி தைரியம் உள்ள ஆளா இருந்தா முன்ன வந்து சிரிங்கல. ஒரு நதியும் கண்டல. ஒருவேளை எனக்கு நானே கற்பனை பண்ணிருப்பனோ அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கேன். பீரோ வர நவுட்டணும். எப்படி நவுட்ட ஒத்தையில இந்த மனசை எங்க போனாருன்னு தெரியல. நீலக்குட்டி 100 ஐஸ் எத்தனை வாங்க. என்ன ஒரு மாதிரி டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்னங்க தெரியாத மாதிரி கேக்கீங்க? படி தட்டி படக்குன்னு குடுத்துட்டலாங்க. அதாங்க கொஞ்சம் டேமேஜ் அதிகமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமான்னு யோசிச்சேன். ஊசி போடாரன்னு தான் பயந்து போய் கிடக்கேன். ஊசிக்கெல்லாம் இது அடப்படாது. ஏண்டா என் தங்கச்சி கூப்பிட்டு கை வைத்தியம் பார்க்க சொல்லுமா? யோ போட்டனா பொல்லவள செதற தங்க மாதிரி செதறிரும். ஏமுட்டி, நான் நெசத்து தானே சொல்லுதேன், இதுக்கெல்லாம் கை வைத்தியம் தான் சரியா வரும். எனக்கு எல்லாம் தெரியும். வாயை மூடும். சரி எத்தனை நாள் இதை வச்சு டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டாலேன்னு பாப்போம். சரி கோவப்படாத, நான் வேற என்னத்தையோ ஒண்ணு சொல்லி கோவப்படுத்திட்டேனே. சரி எதுக்கு கூப்பிட்ட? அத்தைக்கு அதான் உங்க அம்மிக்கு இந்த ரூமை கொடுத்துடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா கட்டிலையும் படுத்துக்கனாலும் படுத்துக்கலாம்,
நல்ல விசாலமா இருக்கு பாத்தீங்களா? கீழே படுக்கனாலும் படுத்துக்கலாம், உட்காந்துக்கிடவோ எந்திரிச்சுக்கிடவோ நல்லா இங்கேயும் நடந்துக்கிடுவாவோ. ஆமா பத்தியடி, எனக்கு கூட இது தோணாம போச்சே. அப்ப நம்ம இந்த ரூம் எடுக்க அதாங்க இன்னொரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல நம்ம ஒரு கட்டில போட்டு வச்சிருக்கோம்லங்க, அந்த ரூம் நம்ம எடுத்துக்கிடுவோம். இது நல்ல ஐடியா இருக்க. அப்ப இந்த பீரோ வீரம் அப்படி நவுட்டி கொண்டு போயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ரூம்ல ஒண்ணு வச்சிருமா? பீரோல துணிமணி மட்டுமா வச்சிருக்கா? பாத்திரம் பண்டம் கண்டது கழியதுன்னு சப்பு சவருன்னு புளி மூட்டை மாதிரி அடைச்சு வச்சிருப்பியாட்டி. இது எப்படி நவுட்டி கொண்டு போவ? இங்க நீங்க ஒரு பக்கம் பிடிங்க, நான் ஒரு பக்கம் பிடிக்கேன். அப்படியே மெதுவா மெதுவா நைஸா அப்படி தள்ளி கொண்டு போயிடலாங்க. தூக்கல முடியாது, தூக்குறோம்னு வச்சுக்கோங்க மனசு செத்தா. இப்படி சொல்லியிருந்தா வச்சுக்கே முதல்ல ஒரு 4 ஆளை கூட்டு வந்திருப்பேன். 4 ஆளை கூப்பிடலாம், துட்டு யாரு கொடுக்கா? போய் 4 ஆளை கூப்பிட்டா 400 கேட்பான். எடி நான் ஒரு பக்கம் பிடிச்சாச்சு, நீ அந்த பக்கம் பிடி. இன்ச்சு போய் இன்ச்சா அப்படி நவுத்தி 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 கொண்டு போய் மெதுவா சாயந்தரத்துக்குள்ள நம்ம ரூம்ல விட்டு தள்ளிடலாம். ஏ பாவி மக்கள் என்னதை வச்சு கொண்டாடினால தெரியலையா? நவள மாட்டக்க இன்ச்சு போய் இன்ச்சா கூட நவள மாட்டக்க. தள்ளுடி கூப்பிட்ட நான் தள்ளாமல இருக்கேன். இழுத்து பாக்க இழுக்க முடியல. கருங்கல்லையா கொண்டு வச்சிருக்க, சிற இளவா இருக்கு. எல்லாத்தையும் முதல்ல அள்ளி வெளியில போட்டுட்டி, அதுக்கப்புறம் பீரோ நவட்டும். எல்லாத்தையும் கீழே அள்ளி போட்டா புறவ அடுக்கது யாரு? உங்க தாத்தா வந்து அடுக்குவாரு. இங்க இருந்து தள்ளு போய் தள்ளுனாதான் இங்க இழுக்க முடியும். வா வா வான்னு ஊட விட்டுட்டு மட்டும் கிடப்பாரு. அவத்து போட்டு என்னத்தை செய்ய? சிற இளவா இருக்கம்மா. வழக்கமா ஒரு பாட்டு பாடுவீங்களா? ஏலேல ஐலசா, அந்த பாட்டையாவது பாடுங்க. அப்படியே உங்க பாட்டை கேட்டாது இந்த வீர நவுலதான் பாப்போம். ஏலேல ஐலசா, அப்படி தள்ளுங்க ஐலசா, இப்படி தள்ளுங்க ஐலசா, ஐலசா. 2 பேரும் என்ன செய்தியே? நானும் உங்க மோனும் சேர்ந்து இந்த பீரவ பாதி தூரம் தள்ளி கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த எங்க ரூம்ல கொண்டு தள்ளி கொண்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரூம்ல வந்து விசாலமா படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கண்டிதா இந்த ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்பா பாதி தூரம் அந்த பீரவ தள்ளிட்டியே, மீதி தூரம் தான் தள்ள வேண்டி இருக்கு. ஆமா பாதி தூரம் தள்ளிட்டே, கொஞ்சம் விளைவிக்கோங்க, நாங்க தள்ளிருந்தோம். இப்படில நின்னீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பீரவ தள்ளும் போது லேசா அடிபட்டுனா உங்களுக்கு சேதாரம் எதுவும் ஆயிரப்படாது பத்தியில. அதனாலதான் சொல்லுதேன், கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி அங்க போய் ஓரமா உட்காருங்க. அவனா லேசா பீரவ தள்ளி பாக்கட்டா? வேண்டாதே, நீங்க யாரு எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு வாரமா நில்லுங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரே ஒரு கை நான் பிடிக்க. சரி உங்க ஆசைக்கு நாங்க ஏன் குறுக்க நிக்க போறோம்? ஒரு கை பிடிங்க பரவாயில்ல வாங்க. எந்தே ஆனா லேசா அடிபட்டுறாம பிறகு மரமா வீட்டுக்கு போனா அடிக்கடி பட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஊர்ல 4 பேர் 4 விதமா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாளுவா. அதெல்லாம் ஒருத்தி பேச மாட்டான், நானே ஒரு கை பிடிக்க. கிளவி ஆசையை நம்ம எதுக்கு கெடுப்பானா? என்னவும் பண்ணி கொண்டாடிட்டு பாட்டு. ஏலேலோ ஐலசா ஐலசா. எங்க அம்மையா இந்த வயசுலயும் எப்படி இருக்காங்கன்னு ஜம்முன்னு தூக்கிட்டு போறாங்க பாரு. எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு பாரு. அம்மா நம்ம 2 பேரும் இருக்கமே லொடக்கு பாண்டி மாதிரி. என்னடி பதில் சொல்லாம நிக்க? பதில் சொல்ல மாட்டேங்களா? எப்படி சொல்லுவா? வாயடைச்சு போய் நிக்கலா. இடி வாடி, அந்த ரூம்ல எதுல வைக்கணும்னு சொல்லாட்டமா? ஐயோ என் பொண்டாட்டி மூச்சு நின்னுட்டே. பாவி இப்படி அவசரப்பட்டு உசுர விட்டுட்டியே அதிர்ச்சியில. எங்க போனட்டி? இடையே முதல்ல சொல்லியிருந்த நானும் கூட சேர்ந்து வந்திருப்போம்லா. எப்பவும் நீ சொல்லுவியா அத்தா, நான் இல்லாம போனா கூட நீங்க இப்படி இருந்துடக்கூடாது, 2வது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும், நல்ல சந்தோஷமா வாழத நான் பாக்கணும் மேல இருந்து அப்படின்னு அடிக்கடி சொல்லுவியே. எடி ஒரு 2 வாரமா டைம் கொடுட்டி. அட பாவி, அது கூட கொடுக்க மாட்டியா? ஒரு வாரம் டைம் கொடுப்பியா? அப்படிதான் உன் மனசு சொல்லுத மாதிரி எனக்கு காதுல கேக்குது. ஒரு வாரத்துக்குள்ள நான் எங்க போய் பண்ண பாப்பேன். கவலைப்படாத, எது எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ள நிறைவேற்றுறேன் உன் ஆசைய. கவலைப்படாத, ஓமேல சத்தியம். வாரம் சனிக்கிழமை பொண்ணை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை முடிச்சு திங்கக்கிழமை தலை தீபாவளிய கொண்டாடி விடுத. கொண்டாடி 5 நிமிஷம் ஒரே ஒரு போர் அடிச்சு சொல்லிட்டு வந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவ வண்டி கதையை பாக்க யாருக்குன்னு கேட்க மாதிரி இருக்கு. வேற யாருக்கு? நம்ம தலைவர் அண்ணாச்சிக்குதான். புதம் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம சுத்திட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்லுதேன், உனக்கு அவண்டிய கதையெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தா பொண்ணு கிடைக்காது, புறம் எப்படி ஆசையை நிறைவேற்ற முடியும்? அதான் 5 நிமிஷம் அந்த அண்ணாச்சிட்ட சொல்லிட்டோம்னா அவரு அவண்டிய கதையை டக்கு புக்குன்னு பாத்துருவாரு. நானும் உனக்கு அவண்டிய கதையை டக்கு புக்குன்னு முடிச்சிருவேன். ஹலோ, நான் தான் புது மாப்பிள்ள அழகு சுந்தரம் பேசுறேன். ஆமா, என்னாச்சு போன்ல அடக்கத்தையே காணல? ஹலோ, நான் தான் புது மாப்பிள்ள அழகு சுந்தரம் பேசுறேன். அண்ணாச்சி ஏண்டா நீலமரி, கால கீழே போடு, முள்ளால அன்னைக்கு எடுக்கணும். ஹலோ என்னாச்சி? ஹலோ ஹலோ, நான் தான் அண்ணாச்சி பேசுறேன், சொல்லுங்க. ஐயே அணக்கத்தை காண்டானோட பயந்துட்டு பாத்துடுங்க. நான் தான் அழகு சுந்தரம் பேசுறேன். அழகு சுந்தரம், ஆளினால் அழகு சுந்தரம்.
அழகு சுந்தரமா என்னப்பா சொல்லு, நீலாம்பரிக்கு புருஷன் தானே? அது கொஞ்சம் முன்னால வர அண்ணாச்சி. இப்போ நான் வெறும் அழகு சுந்தரம் தான். என் பொண்டாட்டி வந்து போய் சேர்ந்துட்டான். எங்க போய் சேர்ந்திருக்கா? ஆப்பிரிக்கா அமெரிக்காவுக்கா? 2 இடத்துக்கும் இல்ல, ஒரேடிய மேல போய் சேர்ந்துட்டான். ஏண்டா நீலாம்பரி, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாத, காலை கீழே போடு. என்னாச்சு? என் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். திங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், உறங்க மாட்டேன், ஓட மாட்டேன், சாட மாட்டேன், ஒத்த காலில் நிக்க மாட்டேன். நல்லா இருப்பிய? வாரம் சனிக்கிழமை எனக்கு 2 வாரம் கூட டைம் கொடுக்கல என் பொண்டாட்டி. அதனாலதான் சொல்லுதேன், வாரம் சனிக்கிழமை பொண்ணை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை தாலியை கட்டி திங்கக்கிழமை தலை தீபாவளியை கொண்டாடணுமா. என் பொண்டாட்டி என் மனசுக்குள்ளே பேசுற மாதிரி இருக்கு. தயவு செய்து நல்லா இருப்பிய? அவன் ஆசையை நிறைவேற்றணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆசையை தானே நிறைவேற்றி போடலாம். என்ன சத்தத்தையே காணல? என்னாச்சு? வெக்கம் அண்ணாச்சி, வெக்கம். வெக்கம் இருக்கட்டும், பொண்ணு எப்படி வேணும் அப்படி கேளுங்க. பொண்ணு எப்படி வேணும்னா சுண்டுமே ரத்தம் வந்துடணும், அப்படி செவப்பா இருக்கணும், ஆப்பிள் மாதிரி தக்க 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 தக்கன்னு இருக்கணும், கண்ணு 2 முட்டை கண்ணு மாதிரி இருக்க, மூக்கு அது முருகேசன் கடை முந்திரி கேக்கு மாதிரி இருக்கணும், அவ சின்ன நயன்தாரா மாதிரி இருக்கணும், கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டே. என்னடாச்சு? சரிதானே? சரி சரி, சனிக்கிழமை பொண்ணு ரெடியா இருக்கும். வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க குளிச்சு விட்டு சனிக்கிழமை பொண்ணு பார்க்க போகணுமே. டொடைங் டொடைங் டொடைங். எங்க சத்து போற பொண்ணாட்டிய காணல? யோ கூமுட்ட, ஐயோ பாவி, இல்ல இல்ல ஆவி. ஐயோ ஆவி இல்ல, ஆசாமி. அண்ணன் எப்ப சாவும் திண்ண எப்ப காலி ஆகுன்னு காத்து கிடக்கிறா. நான் எப்ப ஒளிவே 2வது கல்யாணம் கட்டிக்கிட்டு தலை தீபாவளியை கொண்டாடலான்னு ஆடிட்டு கிடக்கிற. ஆடிக்கிட்டு என்ன சொன்னீரு? சனிக்கிழமை பொண்ணை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை தாலியை கட்டி திங்கக்கிழமை தலை தீபாவளியை கொண்டாட போறாரு. தலை தீபாவளி என்னையா நீ கேட்ட கேட்டுக்கு சின்ன நயன்தாரா வேணுமா? வாருவை, தலை தீபாவளி எப்படி கொண்டாடுறதுங்கத சொல்லி தரேன். வரல, நான் வரல. வாங்க தமிழ்ல வாங்கதா. கண்ணு 2 கண்ணு மாதிரி, மூக்கு முருகேசன் கடை முந்திரி கேக்கு மாதிரி. வாங்க தமிழ்ல வாங்க. தீபாவளி வேண்டாம், தீபாவளியே வேண்டாம்.